Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா LED Edit 2021 சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜ் எல்லாம் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சவளவு உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். Audio Jungle. பண்ணி வச்சுங்க, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஃபோல்டர் இங்கே பார்த்தீங்களா, LED Edit 2021 செட்டப் ஃபைல். என்கிட்ட வந்து ஜிப் ஃபைலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து EXE ஃபைலாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டப் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது கேட்கும், அதாவது ஆல்ரெடி EXE ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இன்ஸ்டாலில் இருக்காமா, நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்கு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா, சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறதுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா LED Editன்னு நீங்கள் டெஸ்க்டாப்பில் தெரியும் பாருங்கள். என்னோடய ஸ்க்ரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நோ கொடுத்துங்க. அப்லோடர் EXEன்னு சொல்லி, அதாவது அப்டேட் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்டேட் பண்ணல. இதில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே T1000 கண்ட்ரோல் சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 1024 சூஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2048 பல்பு கொடுங்க. சாரி 48 ஓகே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க ப்ரோன்னு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2021 சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து LED லேஅவுட் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். LED 2014 சாஃப்ட்வேர் மாதிரி இதில் வந்து நம்ம தனியாக ஒரு லேஅவுட்டோ எதுவும் பிரிக்க முடியாது. பட் இதில் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நானே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும். இதே நம்ம ஒரு 20 கம்பல் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராது. இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துங்க, டெலீட் ஆயிரும். டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பண்ண முடியும். இப்போ நான் கொடுத்துருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 50க்கு 50 கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துங்க. இந்த இடத்துல வச்சு லெஃப்ட் சைட் மவுஸ் வந்து லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜை மட்டும் ஒரு டேப் மட்டும் க்ளோஸ்னு ஒரு டைம் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள செட்டிங்ஸ்லாம் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இதில் வந்து நான் சொல்கிறது வந்து எனக்கு தெரியாத விஷயம் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரலும் நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட், இது வந்து நியூ ப்ராஜெக்ட். செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா DMX, அதாவது நம்ம DMX கண்ட்ரோல்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கண்ட்ரோலில் கொடுத்துட்டு நம்ம DMX அட்ரஸிங் ஆன்லைன் சொல்லி கொடுத்திங்கன்னா அதுவும் இதாகும். இதில் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகே கொடுத்துங்க. செட்டிங்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் சரியாக தெரியல. எக்ஸ்போர்ட்டில் போயிட்டிங்கன்னா இது வந்து ஜென்ரேட் LED பின் ஃபைல் சொல்லியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதில் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஃபோல்டரில் வேணும், டெஸ்க்டாப்பில் வேணுமா, டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு நியூ ஃபோல்டரில் போய் சேவ் பண்ணணுமா அப்படின்னு இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட கடைசியில் பாருங்கள், நான் சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் போட்டு காட்டுறேன். ஹெல்ப்பில் போனீங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் வந்து எந்த வெர்ஷன், சாரி இது வேணாம்,
இது வந்து அப்டேட்டு, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். அபோட்டில் போனீங்கன்னா சம்திங் ஏதோ இருக்குது, எனக்கு சரியாக தெரில, விட்டுறலாம் அதை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து எப்படி நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணு பார்க்கலாம். என்னோடய ஸ்க்ரீனை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு எஃபெக்ட்டு, தேர்ட் எஃபெக்ட்டு, ஃபோர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 10 எஃபெக்ட் பக்கெட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ரெக்கார்டிங் பண்ணுன்னா இந்த ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ரெக்கார்டிங் வீடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்ட் ஆனதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுங்களா, இங்கே ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இதை கொண்டு போய் கடைசியில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு க்ளோஸ் வீடியோ கேப்சர், இது ஒர்க் ஆகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கேப்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில், அதாவது ஒரு நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி. இந்த ஃபியூச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2014 சாஃப்ட்வேரில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் என்ன அதாவது என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டர் டெக்ஸ்ட்டில் போயிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் கலர். இப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட்டோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுத்துருவேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த இதையும் சூஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஓகே பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் வந்து ப்ளே ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள அட்வான்டேஜ் இது வந்து ஆப்போசிட்டில் அப்படியே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட்டு அப் டவுன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி, டவுன்னா மேலேருந்து கீழே வர மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெஃப்ட்டு டு ரைட்டே லெஃப்டே வச்சுக்குவோம். இந்த ஓகே கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டிசைன் நீங்கள் என்ன டிசைன் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி ரன் ஆகும். சின்ன ஒரு டிசைன் ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபாண்ட் அண்டு கலர் இதெல்லாம் டிக் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க கலர் மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டெக்ஸ்ட்டில் போகும். இது வந்து பிளாக் மாட்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே இந்த ஒயிட்டாக டெக்ஸ்ட் பக்கத்துலேயே இன்னொரு கலர் ஒயிட்டாக வரல இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேர் நானே இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு கலர் ஒன்று ஆட் ஆகி போய்ட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சவரில் எவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துங்க. டெக்ஸ்ட் வந்து இது ஃபாஸ்ட் ரெக்கார்ட் கொடுத்துங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு டிசைன் கொடுத்தோம், டெக்ஸ்ட்டு அவுட்புட் கொடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்கலாம்னா இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி எடிட் சாஃப்ட்வேர்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஃபைல்லாம் போனோம்னா திருப்பி ஒரு நியூ ஃபோல்டருக்குள்ளே போனோமா மறுபடியும் நியூ ஃபோல்டர்லேயே போகணும். இதில் அப்படி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செலக்ட் எஃபெக்ட் லைப்ரரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதுக்குள்ளே போயிருங்க. நான் நியூ ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் கேட் ஏவின்னு கொடுத்துருக்கேன். இதை ஓகே கொடுத்துறேன். எனக்கு அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது எஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்ட்டு தான் ரெண்டாவும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இங்கே இன்புட் எடுத்து விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எனபிள் டெக்ஸ்ட் இன்புட்டுங்கிறத எடுத்து விட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் கேட் ரெண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரெக்கார்டிங் ஃபாஸ்ட் ரெக்கார்டிங் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ரெக்கார்டிங்கே கொடுத்துங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் உள்ள அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போர்ட் எடுக்க போகிறோம். எக்ஸ்போர்ட் ஜென்ரேட் நான் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் அதையும் சொல்லிடுறேன். இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பழைய கண்ட்ரோலர் இதில் எடுக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடையில் கேட்டு வாங்கணும். 2020 மேனுஃபேக்சரிங் பண்ண T1000 கண்ட்ரோல்லாம் கேட்டு வாங்கினீங்கன்னா இந்த 2021 சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் நீங்கள் லைன் அதாவது ப்ரோக்ராம் பண்ணி போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பழைய கண்ட்ரோலில் ஒர்க் ஆகுது. புது கண்ட்ரோலில் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா UCSன்னு நம்ம பழைய கண்ட்ரோலில் கொடுக்குற இது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இது ஒர்க் ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். WS2800 நம்ம பிக்சலில் பார்த்தீங்கன்னா WS2800 ஒரு நம்பர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பிக்சலோட ஐசியோட நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கேட்டிருக்காங்க, வேறு இதில். இங்கே பாருங்கள், note here is only the controller the support protection the June 1 2005. நான் 2017 மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோலரும் சூஸ் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒர்க் ஆகலை. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா RGPன்னு கொடுத்துங்க. இதில் ஏதாச்சும் சப்போஸ் GRPன்னு மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். RGPன்னு கொடுத்துங்க. நம்ம பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா RGB தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். நிறைய நேம்ஸில் நிறைய லைட்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 123 கொடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவேன். நமக்கு வந்து பிரைட்னஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 255 வச்சோம்னா எல்லா கலர்லேயும் நமக்கு வந்து பிரைட்னஸ் பக்காவாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட்டிங் ஃபைல்னு வந்துருச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை இந்த எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலை வந்து எங்கே சேவ் பண்ணுதுன்னு கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்டாப் வைங்க. டெக்ஸ்டாப்னு கொடுத்துங்க. ஓகே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி எல்இடி எடிட் கண்ட்ரோலரில் போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காட்டுறேன். டெக்ஸ்டாப்பில் பாருங்கள், எல்இடின்னு இருக்குங்களா. நம்ம வந்து 2500 பல்பு கொடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். T1000 கண்ட்ரோலில் அவ்வளோ சப்போர்ட்டட் இல்லை. 2048 கண்ட்ரோல் 1 போனீங்கன்னா பார்த்தீங்களா 00 ப்ரோ 1 எல்இடி. இது அப்படியே விட்ருங்க. இது எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே காப்பி பண்ணி ரெண்டையும், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 T1000 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோலர் வந்து ரெண்டையும் லூப் அதாவது ஜாயின் பண்ணி போட்டோம்னா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த 50க்கு 50 சைஸ் ஒர்க் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு போட்டோன்னா 32 தட்டி வச்சுருந்தீங்கன்னா 1024 பல்பு, இல்லை 20க்கு 50 வச்சுருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா 1000 பல்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 போட்டு வந்து ஒர்க் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். 40க்கு 50 ஒர்க் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் T1000 கண்ட்ரோலரில். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் நம்மளோட சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓட எண்டில் ஒரு ஃபியூச்சர் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபியூச்சர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் AVI எக்ஸ்போர்ட் வீடியோ MP4ன்னு கொடுத்துக்கலாம். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் போயிருக்கு.
இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச கையோட பெல் பட்டன் அமுத்திங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.